வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீட் ஆரம்பிக்க போகுது. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? முதல்ல ஆளுக்கு இவர் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு, அவர் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்டஸ்டன்ஸ் யார் யாருன்னு தெரிஞ்சுக்க மக்கள் ரொம்ப ஈகராக இருக்கீங்க. இப்போ என்கிட்ட கன்ஃபார்மான கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷா குப்தா. இவங்க குக் வித் கோமாளி சீசன் 2ல் குக்காக வந்திருக்காங்க. அப்புறம் சீரியலெல்லாம் நிறைய நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் கான்ட்ரவர்சிக்கும் பஞ்சமே இல்லை. இவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க தான் பிக் பாஸ்க்கு ஆப்டான ஆள். அடுத்து நம்ம ஜாக்லின். இவங்க யாரும் தெரில. இவங்க கலகோதை யாரில் ரக்ஷன் கூட ஹோஸ்டாக இருந்திருக்காங்க. இவங்க கோலமாவு கோகிலா படத்தில் நயன்தாராக்கு சிஸ்டராகவும் நடிச்சிருக்காங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால ஒரு சின்ன ரோலும் எடுத்திருக்காங்க. இவங்க பிக் பாஸ் வர்றது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அவ்வளோதான், ஜாக்லின் ரிட்டர்ன்ஸ். அடுத்து நம்ம விஷால். இவர் பாக்கியலட்சுமி சீரியலில் எழில் ரோல் பண்ணியிருக்காரு. சீரியல்லேருந்து விலகினதுக்கப்புறம் இவர் குக் வித் கோமாளி சீசன் 4ல் குக்காக வந்திருந்தார். அதில் கொஞ்சம் எபிசோட்லேயே அவர் எலிமினேட் ஆகி போயிட்டார். இப்போ இவர் பிக் பாஸ் வந்திருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன். அவர் இதை ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கணும். அடுத்து சுசித்ராவோட எக்ஸ் ஹஸ்பண்டான கார்த்திக். இவரும் ஒரு கான்ட்ரவர்சியான பர்சன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு விஜய் சேதுபதியை பிடிக்காதுன்னு சுசித்ராவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ சாட்டர்டே சண்டே எபிசோடு எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த கண்டஸ்டன்ட் மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளாக நடித்தவங்க தான் சஞ்சனா. இவங்களும் பிக் பாஸ்க்கு வரப்போகிறாங்க. இதை சொல்ல மறந்துட்டேனே, இந்த வாட்டி பிக் பாஸ் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ ஷோ ஒன்று பண்ண போகிறாங்க. அதில் யார் யாரெல்லாம் வர போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.